வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 13 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ வந்து பாட்டிகிட்ட பேசுறாங்க. "பாட்டி, எவ்ளோ முயற்சி பண்ணியும் அத்தைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்க முடியாது போலயே! என்ன பாட்டி பண்றது?" அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி சொல்றாங்க, "ஐயா, சிவகாமியோட இறப்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற கோவத்துல அவ இருக்கிறா. மத்தபடி உங்க மேல எல்லாம் எந்தவித கோவமும் இல்ல. என் மேல உள்ள கோவம் தான் அது உங்க பக்கமும் திரும்பியிருக்கு. இங்க பாருய்யா, அவளோட இறப்புக்கு அந்த முத்து தான் காரணம் அப்படிங்கிறத அவகிட்ட நிரூபிச்சுட்டாலே போதும். அவ நெருக்கி நம்ம எல்லாரையுமே மன்னிச்சிருவாயா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, நானும் அதான் பாட்டி நினைக்கிறேன். அந்த முத்துவ எப்படி பாட்டி உண்மைய சொல்ல வைக்கிறது? அதான் எனக்கு தெரியல." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "ஐயா, இப்படியே அமைதியாவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் உண்மைய சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் அடுத்தடுத்து இதே மாரி ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய உண்டாக்கிக்கிட்டே வருவான். நீங்க அவன புடிச்சு அவன் வாயிலேருந்து உண்மைய வர வச்சா மட்டும் தான் நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும். நீ போயிட்டு அவன வெளுத்து கட்டி அவன்கிட்டேருந்து உண்மைய கொண்டு வா" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். நானும் இப்படியே பொறுமையா இருந்தேன் அப்படின்னா, அவன் கடைசி வரைக்கும் உண்மை நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன வெளுத்து கட்டினா மட்டும் தான் உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்பவே போயிட்டு அவன வெளுத்து கட்டி அவன்கிட்டேருந்து உண்மைய வர வைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, பாட்டியும் "சரியா பேராண்டி" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. நேரா மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மயிலு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்க சகல, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு நமக்கு இருக்கு. வரீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "சகல, நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வராமையா இருக்க போறேன்? சொல்லுங்க சகல" அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க, எந்த ஊரு? அந்த முத்து உண்மைய சொல்ல மாட்டான் போல. அவன்கிட்டேருந்து நம்ம தான் உண்மைய வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, "சொல்லுங்க சகல. அவன புடிச்சு அவன்கிட்டேருந்து உண்மைய வர வைக்கலாம். சொல்லுங்க சகல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு ஒரு பிளானு. உடனே அவரும், "சரிங்க சகல, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மயிலு என்ன பண்றாருன்னா, நேரா லேடீஸ் குரல்ல முத்துவுக்கு அன்னவுன் நம்பர்லேருந்து கால் பண்றாங்க. முத்து ஃபோன பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா என்ன பண்றாரு அப்படின்னா, "சொல்லுங்க டார்லிங், யாரு பேசுறது?" அப்படின்னு. அப்ப நம்ம மயிலு வந்துட்டு லேடீஸ் வாய்ஸ்ல பேசுறாரு. "டார்லிங், என்ன தெரியலையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோமே, மறுபடியும் உங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசினதோட, முத்து வந்துட்டு, "ஏற்கனவே நம்ம ஒரு ஆள புடிச்சு வச்சிருந்தோம். அவ எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப தானாவே ஒரு ஆளு வந்து சிக்குது. நம்ம பேசாப்ல சந்திக்கிறோம்னு சொல்லிறலாம்" அப்படின்னு நேரா அவங்க கிட்ட, "சரி, சந்திக்கலாம். இந்த இடத்துல சந்திக்கலான்னு சொல்லு. நான் வரேன்" அப்படின்னு சொன்னதும், அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த முத்து வராரு. மயிலு நேரா ஹீரோ கிட்ட, "சகல, அவன் இன்னரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவன் தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அவன் சரியான கேடு கெட்டவன். அவன் வந்திருப்பான். நீங்க வாங்க சகல" அப்படின்னு சொன்னதும், அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப அங்க முத்து வந்துட்டு நின்னுட்டுருக்காரு. மயிலும் நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. மயிலு சொல்றாரு, "சகல, அவன் அங்க தான் நிக்கிறான். அவன வெளுத்து கட்டிட்டா அவன் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிருவான். அதுக்கப்புறம் நம்ம அத்தையும் வந்துட்டு என்ன உண்மையோ அத புரிஞ்சுப்பாங்க. கோவில் கும்பாபிஷேகமும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். வாங்க சகல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே நைஸா போறாங்க. முத்து வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம மயிலு டக்குன்னு அவர தலையில கட்டையால அடிக்க, அப்ப முத்து வந்துட்டு, "யார்ரா அது?" அப்படின்னு திரும்பி பார்த்ததோட, மயிலு அவர புடிச்சு மரத்துல கட்டி போட்டுர்றாங்க. முத்து கேட்குறாரு, "ஏன்டா இப்படி என்ன கட்டி போட்டீங்க? சொல்லுங்கடா" அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, "எல்லாமே ஒரு காரியமா தான்." முத்து கேட்குறாரு, "ஏய், அப்ப நீ தான் வந்துட்டு என்ன லேடீஸ் குரல்ல பேசி வர வச்சியா?" அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, "ஏன்டா, நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் லேடீஸ் லேடீஸ்ன்னு லேடீஸ் பின்னாடியே போயிட்டுருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. "இங்க பாரு,
என் மேலே வந்துட்டு தேவையில்லாத மாதிரி பழி போடாத. நீ தான் வந்துட்டு லேடிஸ் வாய்ஸில் பேசி என்னை வர வச்ச. யாரா அது அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேனே தவிர்த்து நீ கூப்பிட்ட அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இங்கே வரல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு ரொம்ப பெரிய உண்மை ஒன்று தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மைக்கு நீ தான் ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்கிற. அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு நீ தான் காரணமாக இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீ சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உன்னை வந்துட்டு விட்டுருவேன். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண அவ்வளோதான். அன்னைக்கு சிவகாமிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, என்னை விட்டுரு, நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படின்னா நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு அனுப்ப முடியும். உண்மையை சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்த அப்படின்னு என் மவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அப்போ மயிலு சொல்கிறாரு, டேய், நீ என்ன வேலை பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன காரியம் பண்ண அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன்னை இப்போவே நாங்கள் விட்டுருவோம். அதை விட்டுட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த அது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு. உடனே முத்து நினைக்கிறாரு, சரி, உண்மையை சொன்னால் விட்டுருவாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாண்டா, நான் தான் வந்துட்டு அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம், போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுடா அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு முத்துவுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறாங்க தூரத்துல இருந்து ஒரு ஆளை வச்சு. முத்து நினைக்கிறாரு, இவங்க தான் வீடியோ எடுக்கலையே, சும்மா தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி முத நாள் அவகிட்ட வந்துட்டு நான் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணேன். அப்போ அவள் வந்து நான் பஞ்சாயத்தை கூட்டி என்னை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படி பஞ்சாயத்தை கூட்டினா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன். அவளோட சாப்பாட்டில் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு பொருளை கலந்தேன். அது தெரியாமல் அவள் வந்துட்டு அதை குடிச்சிட்டா. மறுநாள் காலை நகை காணாமல் போயிருச்சு. அப்போ எல்லாருமே இந்த சிவகாமி மேலே தான் பழி போட்டாங்க. பழி போட்டதுக்கும் அவள் மயங்கி விழுந்து இறந்ததுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருமே அவள் ஷாக்கில் தான் அப்படி போயிட்டா அப்படின்னு பரமேஸ்வரி மேலேயும் சிவகாமி மேலேயும் பழி போட்டுட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. என்னை யாருமே கண்டுபிடிக்கல, நான் தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு. உடனே நம்ம மயிலு சொல்கிறாரு, அட பாவி, இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டாடா நீ இவ்வளோ நாள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த. அப்போ இந்த 2 குடும்பமும் இத்தனை வருஷமாக பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கு நீதான் முக்கிய காரணமாடா. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேச, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ உண்மையை கேட்ட, இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்ட, இப்போ என்னை விட போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உன்னை எப்படி விட முடியும், தேவையான உண்மை கிடச்சிருச்சு, அந்த உண்மையை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. சார், தேவையானதை கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போது அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆமாம் சார், அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன், நீங்கள் கவலைப்பட வேணாம் சார் அப்படின்னு சொல்ல, அப்போது முத்து ஷாக் ஆகுறாரு. ஏய், எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டீங்களாடா? மயில சொல்கிறாரு, ஆமாம், நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு அப்படின்னு தெரியாதா, அதான் நீ பேசுனது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துட்டோம். இதை கொண்டு போய் நாங்கள் அத்தை கிட்ட காமிக்க போகிறோம். அத்தை கிட்ட காமிச்ச பிறகு அத்தை புரிஞ்சுப்பாங்க நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட்டி மேலேயும் தாத்தா மேலேயும் எந்தவித தப்புமே இல்லை அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுப்பாங்க. அத்தை அப்படி புரிஞ்சுக்கிட்டா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தால் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருண்டா. உன்னைய அதிகாரிங்க கிட்ட பிரித்து கொடுக்கணும்டா, அதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதிகாரிங்களை அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு ஹீரோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதிகாரிங்க ஆதாரத்தை பார்த்துட்டு, அப்போது அந்த கான்ஸ்டபிள் இறந்ததுக்கும் இவன் தான் காரணமா, அவருக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், இப்போவே இவனை பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அவனை அந்த இடத்துலேருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம முத்து. அப்போ நம்ம மயிலு சொல்கிறாரு, மாப்பிள்ள, நம்ம இதை கொண்டு போய் அத்தைக்கிட்ட உடனே வந்து ஒப்படைக்கணும், இல்லைன்னா இவன் வேற ஏதாவது பிளான் பண்ணி
தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். வாங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை கொண்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ வீட்டு வாசல்ல காலை வைக்கும் பொழுது ஈஸ்வரி டக்குன்னு தடுத்து ஏய் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இத்தனை நாளும் பாட்டி மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினீங்க. ஆனா இப்ப பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏய் உன்னோட ஆதாரத்தை யாரு எதிர்பார்க்கிறா? நீ தேவையில்லாம இங்க வந்து பேசாம கிளம்புடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க? என் மேல அவ்வளோ கோவமா? அதுக்காக என்ன உண்மை அப்படிங்கறது கூட சரியா பார்க்க மாட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்குறாங்க. முத்து அதுல பேசியிருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, பாத்தியா ஈஸ்வரி, அம்மா மேல எந்த தப்புமே இல்லை. செய்யாத தப்புக்கு அவங்க இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இப்பயாவது எங்க அம்மா மேல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. எங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர். அவங்க கண்டிப்பா உன் அம்மா இறந்ததுக்கு காரணமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இப்பதான் எனக்கு புரியுது அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லு. நீ எப்ப கும்பாபிஷேகத்துக்கு வருவ அப்படின்னு அவங்க எல்லாருமே ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபோன் பண்றாங்க. நேரா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரதா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மருமக கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரப்போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா போய் சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இப்பயாவது பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ அவசரப்பட்டு என்னென்னமோ முடிவெடுக்க பார்த்த. அந்த கடவுளா பார்த்து எப்படியோ மாப்பிள்ளையே உண்மையை நிரூபிக்க வச்சுட்டாங்க. இது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க இப்பதான் எனக்கே உண்மை என்னன்னு புரியுது. உங்க எல்லாரையுமே ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே worry பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்க பாட்டி இறந்ததுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவங்க அத்தைக்கிட்ட நிரூபிக்க போறாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.